أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய இலக்காக, நம்முடைய லட்சியமாக, வாழ்நாள் ஆசையாக உங்களுக்கு மறுமையில் வெற்றிதான் இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறார். அந்த மறுமையினுடைய வெற்றிதான் இலக்கு என்று சொல்லிவிட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் இலகுவாக அடைவதற்கு இன்னென்ன வழிமுறைகள் உண்டு என்றும் அல்லாஹ் சொல்கிறார். அந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், தன்னுடைய திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறார். அம்மாமன் சகுலத் மவாசீன், யாருடைய நன்மையின் எடைகள் கனமானதாக இருக்கிறதோ, யாருடைய நன்மையை நிற்கக்கூடிய தராசுகள் மிக எடை அதிகமானதாக இருக்கிறதோ, அவர்கள்தான் நாளை மறுமையில் வெற்றிக்குரியவர்கள். மறுமையில வெற்றி பெறுவதற்கு பணம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உலகத்துல இருந்தால் தப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணும் என்று அவசியம் இல்லை, அல்லது மிகப்பெரிய அந்தஸ்துடைய மனிதனாக இருக்க வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை. உங்களுடைய நன்மை கனமானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி கனமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் என்பது முதல் விஷயம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் சகுலத் மவாசீனு, யாருடைய நன்மையின் தராசுகள் கனமானதாக எடை அதிகம் உள்ளதாக இருக்கிறதோ, அவர்தான் நாளை மறுமையிலே நிம்மதியான வாழ்க்கை இருப்பார் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக மறுமையில வெற்றி வேணும்னு சொன்னாலும் நன்மைதான் அதிகமா வேணும். அந்த வெற்றியை நீங்கள் நிம்மதியாக வெற்றி பெற்று காலையில நீங்க சாயந்தரம் போய்க்கலாம் சொர்க்கத்தை விட்டு என்று அல்லாஹ் சொல்வதில்லை. அதுலயே நீங்க நிம்மதியா இருக்கலாம், கவலையே இருக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமா? இந்த இரண்டுக்கும் ஒன்றே ஒன்றுதான் அவசியம். அது என்னவென்றால், நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நாம் கூறிய வசனத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சகுலத் மவாசீனு, நன்மையை அதிகமாக செய்யுங்கள், எடை கூடுகிற அளவிற்கு செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். சஹாபாக்களை போன்று தொழுவதற்கு நேரம் கிடையாது, இது உண்மைதான். சஹாபாக்கள் தன்னுடைய உடலை வருத்தி தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் போதும்னு சொல்லுகிற அளவிற்கு தொழுதிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு யாராவது தொழுகிறோமா? இல்லை. அல்லது சஹாபாக்கள் போன்று உயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து அல்லாஹ்விடத்துல ஷஹீதுடைய நன்மையை பெறலாம் என்கிற சூழ்நிலையாவது யாருக்கு இருக்கிறதா? அதுவும் இல்லை. நமக்கு முன்னிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நாம அதிகமாக தர்மம் செய்வது, இதுதான் இருக்கிறது. இப்ப தர்மம் என்பதை பொறுத்தவரை மேலோட்டமாக பார்த்தால் அது நமக்கு சுமையாக, பாரமாக தெரிவது இயல்புதான், தவறாக சொல்லவில்லை. ஆனால் அதை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பணம் என்பது அது ஒரு சின்ன பொருள் தான், ஒரு மெட்டீரியல். நீங்க இன்னைக்கு இழந்துட்டு நாளைக்கு மீண்டும் அதை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமையில் நமக்கு நன்மையை அடைவதற்கு கிடைக்கிற வாய்ப்பு என்று நினைத்தோமே ஆனால் யாருமே அதை தவற விட மாட்டோம். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நான் நன்மை செய்தால் போதும் என்று நினைக்காமல், என்னுடைய நன்மை அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். 60 வருஷத்துக்கான அமல் தான் நம்ம செய்ய முடியும், நம்ம கொடுத்த ஆயுளுக்குள்ளதான் அமல் செய்ய முடியும். ஆனா நபித்தோழர்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், இஸ்லாமிய மார்க்கம்
எப்படி நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்க உங்களுடைய ஆயுளுக்கு மட்டும் நன்மை செய்யாதீங்க, ஆயுளுக்கு பின்னாலும் நன்மை வருகிற அளவிற்கு அமைப்பு அமைச்சுட்டு போங்க. இதான் மார்க்கம் சொல்லுது. இதை நீங்க சஹீஹ் புகாரியில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் அப்பதான் முதலில் வருகிறார்கள். மக்கால இருந்து பிறப்பிட்டாங்க, மதீனாவுக்குள்ள வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அவர்களுடைய ஒட்டகத்துல அவர்கள் உட்கார்ந்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இருவருமே வருகிறார்கள். மக்களுக்கு மதீனா மக்களுக்கு யார் ரசூலுல்லாஹ்னு தெரியல, யார் அபூபக்கர் அவர்கள் தெரியல. அன்னைக்கு காலகட்டத்துல போட்டோ கிடையாது தானே, கண்ணுல பாக்குறது தான் நம்ம நம்ப முடியும். இப்போ அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோட கொஞ்சம் வயது மூப்பானவங்க, வயசு ஜாஸ்தி. பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க அபூபக்கர் அவங்க தான் ரசூலுல்லாஹ் வருவாங்களோ, ஏன்னா வயசுல பெரியவங்களா இருக்காங்கல்ல, அபூபக்கர் தான் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் அபூபக்கர் மாத்தி நினைச்சுக்கிறாங்க. இப்ப உள்ள வந்துட்டே இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோளில் கிடந்த துண்டு அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியே நிழல் பிடிக்கிறார்கள். வெயில் அதிகமா இருக்கு, தாங்க முடியாது என்பதனால. அப்படி நிழல் பிடித்த உடனே தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், துண்டை விரித்து பிடிக்கக்கூடிய நபர் தான் அபூபக்கர், துண்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க வர்றாங்க. வரும்போது அல்லாஹ்வுடைய தூதரின் ஒட்டகம் உள்ளே வருகிறது. எல்லா சஹாபாக்களுமே, யாருமே விதிவிலக்கு கிடையாது, எல்லா சஹாபாக்களுமே அல்லாஹ்வுடைய தூதரின் ஒட்டகத்திற்கு பின்னாலேயே நடந்து வருகிறார்கள். எதுக்கு நடந்து வராங்க தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, எந்த இடத்துல யாருடைய இடத்துல இந்த ஒட்டகம் போய் உட்காருகிறதோ அந்த இடத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி கட்ட போறாங்க. இதான் விஷயம். எல்லாரும் வர்றாங்க. எதுக்காக வேண்டி? என்னுடைய இடத்துல ஒட்டகம் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, ஆசையை பாருங்களேன். பொதுவா மனித இயல்பே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பள்ளிக்குன்னு கிடையாது, ஏதோ ஒண்ணுக்கு நீங்க தானமா கொடுங்க என்று கேட்டால் மனிதனுடைய இயல்பு நாம் முதல்ல பின்னாடி வர்றதுக்கு தான் பார்ப்போம். அதான மனுஷன். வேற யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க அடுத்து கேளுங்க, நானே கஷ்டப்பட்டு வாங்கினேன் இந்த இடம், 2 சென்ட் இடத்தை வாங்குறதுக்கு நான் 20 வருஷமா உழைச்சேன், இந்த இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டா வேற இடம் எனக்கு இல்லைங்க என்று சொல்லி பின்வாங்குவது மனித இயல்பு தான். ஆனா சஹாபாக்கள் அந்த மனித இயல்பிலிருந்து மாறி எப்படி அங்கு வெளிப்படுகிறார்கள் என்றால், ஒட்டகத்துக்கு பின்னாடியே எல்லாரும் போறாங்க. காரணம், அந்த பள்ளியை கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என் இடத்தை எடுத்துக்கட்டுமே, இதான் ஆசை. கடைசியில ஒட்டகம் ஒரு பேரித்தம்பளங்களை காய வைக்கக்கூடிய இடம், ஒரு சின்ன பாதுகாப்பான இடம், அங்கு போய் உட்காருகிறது. உட்கார்ந்த உடனே சகுல் சுகைல் என்று 2 சிறுவர்கள் வருகிறார்கள். வேகமா ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய இடத்துலதான் ஒட்டகம் உட்கார்ந்து இருக்கிறது, இந்த இடத்தை நீங்க பள்ளிக்காக வேண்டி எடுத்துங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், ஹாதா இன்ஷா அல்லாஹ் அல் மன்சில், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த ஒட்டகம் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் தான் பள்ளிவாசலை நம்ம கட்ட போறோம் சொல்றாங்க. இந்த சஹாபாக்கள் 2 பேர் ஓடி கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நஹபுகுல கையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இடத்தை எடுத்துக்கங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்க எங்களுக்கு எந்த பணமும் தரக்கூடாது, நாங்க உங்களுக்கு இதை ஹிபாவாக தானமாக அன்பளிப்பாக தான் கொடுப்போமே தவிர பணத்துக்கு நாங்க கிரயத்திற்கு வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவங்க பணத்தை கொடுத்து கடைசியில பொருளாதாரத்தை கொடுத்துதான் அந்த இடத்தை வாங்குகிறார்கள். இப்படி நல்ல கவனிங்க, நான் முதல்ல சொன்ன வசனத்துக்கும் இந்த சஹாபாக்கள் 2 சிறுவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எல்லாரும் போட்டி போட்டதற்கு ஒரு நுணுக்கமான தொடர்பு இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு மஸ்ஜிது நபவி நாம கிபி 2025 இருக்கிறோம். 2025 கிபி 2025. இந்த 2025க்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1400 வருஷத்துக்கு மேலாகி விட்டது மஸ்ஜிது நபவி கட்டி முடித்து. அந்த மஸ்ஜிது நபவியில அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை சஹாபாக்கள் கட்டிய காலகட்டத்தில் தொடங்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு எல்லாரும் செங்கலை மண்ணையும் சேர்த்து சுமக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சுமக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறைவா, இந்த சுமத்தல் என்பது சாதாரண சுமத்தல் கிடையாது, சாதாரணமான விஷயம் கிடையாது. ஃபக்ஃபிர் லில் அன்சார்
இந்த பள்ளிக்காக வேண்டி உழைக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு நீ பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வல் முஹாஜிரா, மேலும் முஹாஜிர்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்படி உழைச்சி சஹாபாக்களுடைய வேர்வையும் ரத்தமும் அவர்களுடைய உழைப்பும் கலந்ததுதான் மஸ்ஜிது நபவி. கட்டி முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு தொடங்கி 1400 வருஷத்தை கடந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டால் இதுதான் உண்மை. இந்த 1400க்கு அதிகமான வருடத்துல எத்தனை கோடான 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 கோடி மக்கள் மஸ்ஜிது நபவியில தொழுதிருப்பார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நன்மையும் சஹாபாக்களுக்கு போய் கொண்டே இருக்கிறது. இதுக்குதான் முந்தினாங்க. சும்மா ஒண்ணும் முந்தல. இடத்த கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கட் அவுட் வைக்க போறாங்க? இல்ல மஸ்ஜிது நபவி வெளியே கல்வெட்டு அடிச்சு இன்னென்ன சஹாபி கொடுத்தாங்க, இது சகுல் சுவையிலுடைய இடம் தான், இவர் 5001, ஒரு 10,001 இந்த ஆலயங்கள்ல போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பேரை போட்டா ரசூலா வைக்க போறாங்க? அப்படி எல்லாம் இல்ல. கொடுத்தால் அல்லாஹ் இடத்துல நன்மை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எளிமையான விஷயம். இதுக்கு இந்த சஹாபாக்கள் ஏன் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஸ்பெஷல் ஸ்கீம், இந்த சிறப்பு திட்டம் இஸ்லாத்தை தவிர வேறு எங்குமே கிடையாது. அருமையான ஒரு திட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துகிறார்கள். மன் தல்ல அலா கைர், ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு நன்மையை இன்னொருவருக்கு அறிவித்து கொடுக்கிறார் என்று சொன்னார். நாம செய்வது தனி, நான் செய்யல, அடுத்த ஆட்களுக்கு நான் சொல்லி தர்றேன், நானும் செய்யறேன். இப்படி அடுத்தவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாஇலி, அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியை போன்ற ஒரு மடங்கு சொன்னவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார். இது வேற எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? நீங்க பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு கூலி கொடுக்கறது அது வாஸ்தவம். நான் ஒரு கடையில வேலை பார்க்கிறேன், வேலை பார்க்கும்போது அதுக்கு சம்பளம், சரி. ஆனா இங்க எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலை பார்த்தாலும் உங்களுக்கு கூலி. வேலை பார்க்கறது கத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில ஒரு ஆள் கத்து கொடுக்குறீங்க, அவர் கற்றுக்கொண்டு அவருக்கு தான் அவர் சம்பாதிக்கிறார், உங்களுக்கு அதுல ஒன்னும் லாபம் தர போறது இல்லை. ஆனாலும் கூட அவருடைய அந்த வருமானத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்தால் எப்படி இருக்கும்? இருக்கிற எல்லாத்துக்கும் தொழில் கத்து கொடுத்துட்டு போயிடலாமே. ரசூலுல்லாஹ் அப்படிதான் நமக்கு அழகான ஆஃபர் சொல்றாங்க. மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா ஃபில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு மனிதன் அழகிய வழிமுறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறானோ அவனுக்கு ஃபலஹு அஜ்ருஹா, அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். வ அஜ்ருமன் அமில பிஹா பாடா, அவரை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ, அதில் யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் இவருக்கு கிடைக்கும். அவங்களுக்கும் கூலி குறையாது, அவர்களுக்கெல்லாம் குறைச்சிட மாட்டான், அல்லாஹ் பரக்கத்தான் கொடுப்பான். குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறானே, அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறான், நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்கிறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க உலகத்துல உள்ள 1 கோடி பேரு நன்மை செய்தாலும் கூட, தர்மம் செய்தாலும் கூட 1 கோடி பேருக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பான், யாருக்கும் அல்லாஹ் குறைய மாட்டான், யாருக்கும் அல்லாஹ் குறைத்தே கொடுக்க மாட்டான், பரக்கத்தான் நிவர்த்தியா கொடுப்பான். அப்ப சஹாபாக்கள் ஏன் போட்டி போட்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு 2025 இருந்து கொண்டு ஒரு மனிதன் மஸ்ஜித் நபவியில சுப்ஹான் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறாரா, இந்த சுப்ஹான் அல்லாஹ்ல இருந்து ஒரு ஷேர், ஒரு ராயல்டி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வர வைத்து விடுவார். இதுக்குதான் போட்டி போட்டாங்க. இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில ஒரு மனிதர் உட்கார்ந்து தொழுகிறாரா, தொழுதால் தொழுத நன்மை இவர் கிடைக்கும், அதுல குறை இல்லை. அவர் தொழுறது காரணம் என்ன? பள்ளிவாசல், மஸ்ஜிது நபவி. பள்ளிவாசலை கட்டியவர்கள் சஹாபாக்கள். அவங்க வஃபாத்தாகி 1400 வருஷம் கடந்துருச்சு. இருந்தாலும் கூட அவர்களுடைய கணக்கில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர வைக்கிறான். இதான் புத்திசாலித்தனம். இதுக்குதான் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. இங்க கூட நீங்க எடுத்துங்க, நம்ம பள்ளியில இப்ப பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு சில சகோதரர்கள் குர்ஆன் ஓதுவதை நம்ம பார்த்தோம். குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, திக்ர் செஞ்சுட்டு இருந்தாங்க, தொழுதாங்க. இப்போ குர்ஆன் ஓதக்கூடிய நன்மை ஓதியவருக்கு கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை கிடைக்கிறது. ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறானா, அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது தனி எழுத்து, ஒ லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது தனி எழுத்து, ஒ மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம்ன்றதுங்க
ஒரு செகண்டுக்குள்ளாக நீங்க என்ன செஞ்சிடலாம், இப்படி சொடகு போடுறதுக்குள்ள ஓதி முடிச்சிடலாம். இப்படிப்பட்ட சின்ன விடயமாக இருந்தாலும் கூட 3 எழுத்து என்பதை அல்லாஹ் கருத்துல கொண்டு 30 நன்மை அல்லாஹ் நம்முடைய கணக்குல வர வைக்கிறான். இத குர்ஆன் ஓதுறவங்களுக்கும் கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்களா, உங்களுக்கு 30 நன்மை. அல்ஹம்துன்னு ஓதுறீங்களா, 50 நன்மை. அலிஃப் லாம் ஹா மீம் தால் 50 நன்மை கிடைக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மதுன்னு சொல்றீங்களா, அதுல ஒரு 50 நன்மை. ரசூல் என்று சொல்லுகிறீர்களா, அதுல ஒரு 40. இப்படி எடுத்துக்கொண்டே சென்றால் ஒரு பக்கத்தை நீங்க ஓதி முடிச்சாலே போதும், 1000த்திற்கும் அதிகமான நன்மை நம்ம சம்பாதித்து விடலாம். இது ஓதியவங்களுக்கு கிடைக்கும். எங்க உட்கார்ந்து ஓதுறாங்க? வீட்லயா ஓதுறாங்க? பள்ளியில தானே ஓதுகிறார்கள். அப்ப இந்த பள்ளி அமைவதற்கு யார் காரணம், அதெல்லாம் பார்ப்போம். அந்த நபர்கள் அனைவருக்குமே இவர்கள் ஓதுகிற நன்மையிலிருந்து ஒரு ஷேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து பிரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்குதான் போட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. பள்ளிவாசல கட்டுறது ஏதோ சும்மா உற்சாகத்துல சகாபாக்கள் கிளம்பி கொடுத்தாங்கன்னு யோசிக்க கூடாது. தூரமான அவர்களிடத்துல ஒரு லாங் ஷாட்டான வியூ இருக்கிறது, ஒரு தொலைநோக்கான பார்வை இருக்கிறது. அப்படிதான் 100 ரூபான்னு பார்த்தா 100 ரூபாங்க, அது பிரச்சனை இல்லை. அதே அந்த 100 ரூபாய நாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு 100 ரூபாய செலவழிக்கிறோம் சொல்லுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட்ல போய் ஒரு கடையில நல்ல ஜம்முன்னு சாப்பிடுறதுன்னா குடும்பத்தோட உள்ள போயிட்டு வந்து எவ்வளவு வந்துருது? குறைஞ்சது 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் சாப்பிடுறோமா இல்லையா? ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா. ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடியவங்க, காஸ்ட்லியா சாப்பிடக்கூடியவங்க அதை விட்டு கூடுதலா கூட என்ன செய்யலாம், போகலாம். அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிக்கோ தான தர்மத்திற்கோ ஒதுக்கக்கூடிய தொகை என்பது ஒருவேளை உணவிற்க விட குறைவாக தான் நம்ம ஒதுக்குறோம். சாப்பாட்டை விட கம்மியா தான் மறுமைக்காக வேண்டி கொடுக்குறோம். இப்படி நம்ம குறைவான தொகையை கொடுக்குறோமே என்று நினைத்தால் 100 ரூபாய் அற்பத்தில் அற்பமா தெரியும், 500 ரூபாய் கம்மியா தெரியும், 1000 ரூபாய் குறைவாக தெரியும். நீங்க இதை ஒதுக்குவது என்பது வீணாய் போகக்கூடியதல்ல. பள்ளிக்காக வேண்டி நம்ம பணம் கொடுப்பது ஏதோ கிணற்றில் போடுவது போல நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. நாம செய்யக்கூடிய இந்த தர்மம் என்பது நாளை மறுமையில் நம்முடைய சொர்க்கத்தின் இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முதலீடு. இது ஒரு பிசினஸ் தான். ஓப்பனா சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், திஜாரத்துல்லன் தபூர். எந்த பிசினஸ்க்கு வேணா லாஸ் வரலாம், கடையில நஷ்டம் வரலாம், இருக்கிறது இல்லாம போகலாம், கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய கையை விட்டு கலந்து செல்லலாம். ஆனால் இந்த மறுமையினுடைய வியாபாரம் மட்டும்தான், அல்லாஹுக்காக கொடுக்கிற இந்த தர்மம் மட்டும்தான் லாபம் மட்டுமே கிடைக்குமே ஒழிய நஷ்டமே கிடைக்காது என்று குர்ஆன் சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்துல வேற ஏதாவது வியாபாரம் இருக்கா சொல்லுங்க, நஷ்டமே இல்லாம? அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே நமக்கு லாபம் தான். இந்த ஒரு வகையை சஹாபாக்கள் புரிந்து கொண்டனாலதான் அவர்கள் ஓடோடி உழைத்தார்கள், பள்ளிவாசலுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், கொட்டி கொடுத்தார்கள். கொடுக்க முடியாதவர்கள் உழைப்பை செலுத்தினார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம செய்கிற தர்மமாகப்பட்டது சாதாரணமானது கிடையாது. நமக்கு மிகப்பெரிய நன்மையாக அல்லாஹ் திருப்பி தரப்போகிறார். அதான் விஷயம். அப்போ இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி உதவி செய்வது எந்த வகையிலும் சோடை போக, 1% கூட அதுல தீமையே கிடையாதுங்க, 1% கூட வேஸ்டே கிடையாது. எல்லாமே நன்மைதான், அனைத்துமே உங்களுக்கு மறுமையினுடைய நன்மையாக தான் வரும். இன்னும் சொல்ல போனா ஒரு நுட்பமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது பிசினஸ்ல 2 சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா பேசிவ் இன்கம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இன்னொன்று ஆக்டிவ் இன்கம் என்று சொல்வார்கள். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு சொன்னா, இப்ப நாம காலைல 10 மணிக்கு ஒரு கடையை திறக்கிறோம், ராத்திரி 9 மணிக்கு கடையை மூடிடுறோம். இவ்வளவுதான், இந்த டயத்துலதான் வியாபாரம் நடக்கும். நைட்டு 12 மணிக்கு ஒரு 100 பேரு கடை முன்னாடி நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, நமக்கு அதனால ஏதாவது லாபம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு வாங்க, காலைல நான் திறந்து எடுத்துறேன் அப்படிதான் சொல்ல முடியும். இது ஆக்டிவ் இன்கம். நீங்க வேலை செய்தா உங்களுக்கு கூலி. சரி, பேசிவ் இன்கம்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன? நீங்க கடை அடைச்சிட்டு போயிட்டாலும், நீங்க முழிச்சிருந்தாலும், தூக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதர் 24 ஹவர்ஸ் கம்பெனி ரன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நைட்டு 11 மணிக்கு தொழுதுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. நான் ராத்திரி 2 மணிக்கு அடுத்த ஷிஃப்ட் வேற ஆள் மாத்தி வேலை பார்க்கறாங்க வைங்களேன். இந்த 2-3 ஷிஃப்ட் மாறி மாறி பார்க்கும்போது இவர் வேலை பார்க்கவில்லை, இவர் உறக்கத்திலே தான் இருக்கிறார். ஆனால் இவருடைய கணக்குல வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம். அதாவது
நாம பணத்துக்காக வேண்டி உழைத்தால் அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம் என்று சொல்வார்கள். சுருக்கமாக சொன்னா, பணம் நமக்காக வேண்டி உழைத்தால் அதுக்கு பேரு பேசிவ் இன்கம் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு முஸ்லீமாகப்பட்டவன் இதை அப்படியே மறுமையினுடைய நன்மைக்கு ஒப்பு வைத்து பார்க்க வேண்டும். அதான் புத்திசாலித்தனம். நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும் எனக்கு நன்மை வந்தா போதும், மௌத்துக்கு பின்னாடி வேண்டாம் என்று சொல்வது ஒரு சராசரி மனிதனுடைய சிந்தனை. நல்ல ஆழமான இஸ்லாமிய சிந்தனை கொண்ட ஒரு மனிதன், சஹாபாக்கள் எப்படி இதை தூர நோக்கோடு பார்த்தார்களோ, நபிமார்கள் எப்படி பார்த்தார்களோ, அந்த பார்வையில் பார்க்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? மௌத்து வரைக்கும் எனக்கு நன்மை வந்தா பத்தாது, மௌத்துக்கு பிறகு எனக்கு நன்மை வரும். அதான் புத்திசாலித்தனம். இன்றைக்கு சஹாபாக்கள் 1400 வருடத்தை தாண்டி அவர்களுடைய மரணம் கடந்து விட்டது. இருந்தும் அவங்களுக்கு நன்மை கிடைக்குது இல்லையா? இது எவ்வளவு பெரிய இமாலய நன்மையா மறுமையில வந்து நிற்கும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில நீங்க ஒரு ஆளுக்கு நன்மையை அறிவித்து கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்னைக்கு எவ்வளவு நன்மைக்கு அவங்க பார்க்கிறதாரியா மாறிட்டாங்க. இப்ப இந்த பள்ளியில எடுத்துங்க, நம்ம பள்ளியிலேயே ஒரு 150, 200, 300 பேர் தொழுகிறோம் என்று வைத்துக் கொண்டால், இதுக்காக வேண்டி உதவி செய்தவர்கள்ல அனைத்து நபர்களுமே இருப்பார்கள் என்று கூட சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாதவர்களும் இருக்கலாம். அப்ப இல்லாத நபர்களுக்கு கூட அவர்கள் தர்மம் செய்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், பள்ளிக்கு கொடுங்கிறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? அதான் கேள்வி. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இவ்வளவு தூரம் சஹாபாக்கள் போட்டி போடுறதுக்கு காரணமே 100 ரூபாய் திருப்பி சம்பாதிச்சிடலாம், 1000 ரூபாயை சம்பாதிச்சிடலாம், 10,000 ரூபாயை சம்பாதிச்சிடலாம், ஒரு பவுன் நகையை நம்ம திருப்பி சம்பாதித்து விடலாம். ஆனால் மறுமையில நமக்கு சம்பாத்தியம் கிடைப்பதற்கு கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டு விட்டால் வாய்ப்பும் கிடைக்காது, அந்த சம்பாத்தியம் கிடைக்கிறதும் கேள்விக்குறிதான். ஆக அந்த அடிப்படையில தான் சஹாபிய பெருமக்கள் ஓடோடி வந்து உதவினார்கள் என்பதை கவனத்துல கொண்டு நாம நாளை மறுமையில அலாவதியான நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், இமாலய நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயிரோடு உள்ள காலத்துல நாம செய்கிற நன்மையை மட்டும் வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போறது கொஞ்சம் சிரமம் தான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை சஹாபாக்கள் மாதிரி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அவங்க தொழுகை, நோன்பு, இபாதத்து அதுலயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுட்டு இருந்தாங்க. சம்பாத்தியம் போக்குவரத்துலாம் 2ஆம் பட்சம் தான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அப்படி இருக்க முடியுமா? ஒரு ஆளை நீங்க எடுத்து பாருங்க, சராசரியா உள்ள ஒரு முஸ்லீம, மார்க்க சிந்தனை உள்ள ஒரு மனிதனை கேட்கிறேன், அவன் ஒரு நாளைக்கு என்னென்ன நன்மை செய்யறான்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, என்னென்ன தீமை செய்யறான்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. ரெண்டையும் எடுத்து பார்த்தால் இன்றைய நவீன காலகட்டத்துல 99.99% மனிதனுக்கு நன்மையை விட தீமை தான் கூடுதலாக. நன்மைனா விரல் விட்டு எண்ணிடலாங்க. என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? நன்மை என்று சொன்னால் 5 வேளை தொழ போறோம், அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவோமா? அதுக்கே நம்ம இடத்துல மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கிறது. அல்லது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தர்மம் பண்ணுவோமா? ஒரு 4 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லி துஆ செய்வோமா? வேற என்ன செஞ்சிட போறோம் சொல்லுங்க? தீமைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது பறக்கத்தான் செய்யும் இருக்கும். புறம் பேசுவதில் இருந்து அட்டாள்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, ஏமாற்றுவது, மோசடி செய்வதெல்லாம் மனிதன் இன்றைக்கு அதிகமாக செய்கிறான். தன்னுடைய பொருளாதாரத்தை விட அடுத்தவன் தட்டிலே தான் மனிதனுக்கு கண்ணாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்தில் வாழும் பொழுது நமக்கு நன்மை சம்பாதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை மட்டும் வைத்து சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் தான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேணும், நம்முடைய மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை வேணும். சஹாபாக்கள் அப்படி சிந்தித்தார்கள். அதுக்கான அஸ்திவாரத்தை அவர்கள் ஆழமாக பதித்தார்கள். இன்று வரை அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, நபிமார்களுக்கு நன்மை கிடைக்கிறது. மஸ்ஜிது நபவிக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை பிரித்து பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நமக்கு எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு தானம் செய்ய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் பள்ளிக்காக உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறானோ, ஒரு தடவை கூட நீங்கள் தவற விடாதீர்கள். நான் சொல்ற மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது. இலகுவாக சம்பாதித்து விடலாம், கஷ்டப்பட்டு கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் இந்த வாய்ப்பு என்பது நமக்கு கண்காணாத இடத்திலிருந்து நன்மையை கொண்டு வந்து கொட்டும் என்பதை கவனத்தில் கொண்டு, எப்படி சஹாபாக்களும் நல்லடியார்களும் நபிமார்களும் அளவுக்கு அதிகமான உதவியை செய்து மறுமையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அடிக்கோலிட்டார்களோ, அது போல நாமும் பள்ளிவாசலுக்காக வேண்டி எப்பொழுது கேட்டாலும் அதிக அதிகமாக உதவியை செய்து நாளை மறுமையிலே 1க்கு 10 நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்
أكبر